வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா தை மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும். வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க. அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க, மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க. பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. பொங்கல் இருக்குது, அதே போல் உழவர் தினங்கள், திருவள்ளுவர் தினம், இது மாதிரி வரிசையாக நமக்கு தைப்பூசம், இந்த மாதிரியான சில பண்டிகை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றியாகுங்க. நல்ல ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க. இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க. தை மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம். மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், அதே போல் விருட்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக நிலைகளெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்று பார்த்தீங்கன்னா விருட்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் 27/1/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 4/2/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல முறை தோல்வியை சந்தித்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களே, சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை வழி நடத்துவதில் நீங்கள் வல்லவராக விளங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ராசி அதிபதி சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமான குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்கிறாருங்க. அது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் ஒரு நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போது. அப்போ உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தி இந்த காலகட்டங்களில் வெற்றி பெற வாய்ப்பினை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்க. அப்போ இந்த மாதம் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நீங்கள் எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய செயல்களை செய்து அதில் நல்ல லாபங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. மங்களகரமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டாகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ல் புதனும் 9ல் குரு சஞ்சாரிப்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. சூரியன் 6ல் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தாராள தனவரவுகள் எல்லாமே ஏற்படுங்க. பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதை நினைச்சாலும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் உங்களால் காப்பாற்ற முடியுங்க இந்த மாதம். அப்போ தொழில் ரீதியாக வர வேண்டிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடையின்றி வந்து சேருங்க. வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு அதிகமாக இருந்தால் கூட நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மாதம். குரு 9ல் சஞ்சரிப்பதாலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும்
மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 6ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இப்போ பண உறவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரம்லாம் மேம்படக்கூடும். ஆன்மீகம் தெய்வீகம் காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களை இந்த மாதம் உங்களால் பெற முடியுங்க. அப்போ இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கின்ற மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் விலகக்கூடும். பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் எல்லாம் கிடைக்க போகுது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு 2லும் ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் உணவு விஷயங்களில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டுங்க. இந்த மாதம் நீங்கள் நல்லதாக பேசினா கூட அதனை மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா தவறாக எடுத்துக்கொள்வாங்க. அதனால் முடிந்தவரை பேச்சை குறைத்து கொள்வது இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும். அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மைகள்ங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் எழக்கூடும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு தேவையற்ற நிம்மதி குறைகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லதுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பொறுமையை கடைபிடிங்க. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பது உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுங்க. அப்போ கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது, இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. உற்றார் உறவினர்களுடைய வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தாலும் எதிலுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லதுங்க. அப்போ நீங்கள் எதிலுமே திறமையோடு செயல்படுவீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வகையில் உங்களுக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படக்கூடும். மன அமைதி குறைய காண்பீங்க. வெளியூர் தொடர்புகள் மூலம் உங்களுடைய பயணங்களால் வீண் செலவுகளும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு தை மாதத்தில் வீண் வாக்குவாதங்களை இந்த மாதம் தவிர்ப்பது, கணவன் மனைவியை பற்றினா ஒருவர் அனுசரித்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தருமுங்க. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்க போகுது. வீண் கவலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய கவலைகளை எல்லாம் நீங்கள் இந்த மாதம் தவிர்த்து விடுவது, உங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் படிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தருங்க. வீண் அலைச்சல்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தடை தாமதங்கள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இந்த மாதம் தள்ளி போடுவதும் நன்மை தருமுங்க. உடல் ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. செலவுகள் உங்களுக்கு கூடும். எதையுமே எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கையுடைய தேவைக்கு அதிகமாக உதவுங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தரையை வழிபடுவது, அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 1, 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு திங்கள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன். உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 16/1/2024 அதிகாலை 12:37 மணி முதல் 18/1/2024 அதிகாலை 3:33 வரையும் இருக்கிறது. அதே போல் சந்திராஷ்டமம் 12/2/2024 காலை 9:30 மணி முதல் 14/2/2024 காலை 10:43 மணி வரையும் இருக்குங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது, இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம தினங்களில்
எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.